இருக்கா? டாக்டர் அஜய், வாங்க உள்ள வாங்க. என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? நான் நினச்சதை விடவே நீ இப்போ நல்லா தேடிட்டியே. ஆமாம். உனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், அதான் வந்து பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன். மெடிசன்லாம் எடுத்துக்கிட்டியா? நல்லா ஃபுட் சாப்பிட்டியா? பரவாயில்ல. நீங்கள் இப்படிலாம் பண்ணுறது எனக்கு கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உனக்கு இப்போ ஃபீவர் எப்படி இருக்கு? இல்லை, இப்போ நல்லா இருக்கேன். சரி, நல்லா சாப்பிட்டு சீக்கிரமாக உடம்ப தேத்து, சரியா? தேங்க்யூ டாக்டர் அஜய். என்னோட பேக் எடுத்துட்டு போயிடுறேன். ஆமாம், உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே எப்போ ஆரம்பிச்சிச்சு இதெல்லாம்? இல்லை, நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டீங்க, எங்களுக்குள்ளே ஒன்றும் நடக்கலை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இவன் மயக்கம் போட்டான்னு சொன்னாங்க, அதனால தான் செக் பண்ணி பார்க்கறதுக்காக வந்தேன். அது சரி, நீ எதுக்கு இங்கே வந்த? எனக்கு இவ்வளோ நினச்சி கவலையாக இருந்துச்சு, அதான் எப்படி இருக்கான்னு பார்க்கலான்னு வந்தேன். இப்போ அவன் நல்லா தான் இருக்கா. நீ பார்த்ததுமே முடிவு பண்ணிடுவியா அவன் நல்லா இருக்கான்னு? இப்போ அவன் நல்லா இருக்கா? ஆமாம், நான் இப்போ ரொம்பவே நல்லா இருக்கேன். அதுக்கு உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். சரி, இப்போ நீ கிளம்பு. பேக் எடுக்க தானே வந்த? இரு, நானே போய் பேக் எடுத்துகிட்டு வரேன். நீ கிளம்பு, நான் இங்கே இருந்தே அவளை பார்த்துக்கிறேன். என்ன? அவளுக்கு இன்னும் ஃபீவர் இருக்குல்ல, எப்படி அவளை தனியாக விடுறது? நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு. என்ன பேசுற? அதுக்கு நீ ஏன் இங்கே இருக்கணும்? அப்படியா? அப்போ சரி, நீயே பார்த்துக்க அவளை. அவள் டீம் விக்ரமில் தானே ஒரு மெம்பராக இருக்கா. உன்னோட நர்ஸை நீயே சரி பண்ணி கூட்டிகிட்டு வா, நான் கிளம்புறேன். இன்னைக்கு நல்லா என்ஜாய் பண்ணு. இல்லை, சரி, நான் கிளம்புறேன், பாய். என்ன, நானும் அவரும் ஒன்றா தூங்குறதா? ஐயோ, இல்லை, அதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை, முடியாது. அதுவும் தனியாவா? என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்லை, நான் எது தப்பாலாம் நினைக்கல. ஒன்றும் இல்லை. நல்லா படுத்து ரெஸ்ட் எடு. அவர் நமக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்காரு. அவரை பார்த்துட்டே இருக்கணும் போல தான் இருக்கு. என்ன திரும்பிட்டாரு? ஒருவேளை நான் சொன்னது கேட்டுச்சோ? நீ இன்னும் தூங்கலையா? இல்லை, எனக்கு தூக்கம் வரல. இப்போ உனக்கு ஃபீவர் எப்படி இருக்கு? தண்ணி குடிக்கிறியா? தண்ணி குடி, பொறுமையா குடி. எனக்கு இப்போ இவர் ரொம்ப க்ளோஸாக இருக்காரு. என்ன பண்ணுறது? அடுத்து என்னதான் நடக்கும்? இல்லை, இது கண்டிப்பாக கனவாக தான் இருக்கும். முன்னே தான் தண்ணி கொடுத்தாரு, இப்பயுமா கொடுப்பாரு? கண்டிப்பாக கிடையாது. இது கண்டிப்பாக என்னோட கனவு தான். கடவுளே ப்ளீஸ், இந்த கனவு கலையவே கூடாது. ரொம்ப ரொம்ப நேரம் இந்த கனவுலேயே நான் இருக்கணும், ப்ளீஸ். அட, விடிஞ்சிடுச்சா? டாக்டர் விக்ரம் இங்கே எங்கேயுமே இல்லை, அப்போ கண்டிப்பாக கிளம்பியிருப்பாரு. அட, என்ன ஏதோ நோட்ஸ் விட்டு போயிருக்காரு. மெடிசின் சாப்பிட்டு நல்லா ரெஸ்டடா? இனிமே எங்கேருந்து ரெஸ்ட் எடுக்கிறது? ஒருவேளை அதெல்லாம் கனவாக இருக்குமோ, இல்லை நிஜமாக இருக்குமோ, என்னன்னே தெரியல. சரி, குட் மார்னிங். குட் மார்னிங் பிரின்ஸ். இப்போ உனக்கு உடம்பு பரவாயில்லையா? இப்போ நான் நல்லா இருக்கேன், தேங்க்யூ. அப்புறம் ரொம்ப தேங்க்ஸ் என்னோட ஷிஃப்ட் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டதுக்கு. நாம தானே மாற்றி மாற்றி ஹெல்ப் பண்ணிக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர். சரி பிரின்ஸ், பூஜாவை பீடியாட்ரிக்ஸ்ல இருந்து டாக்டர் விக்ரம் கிட்ட கூட்டிட்டு போறியா எனக்காக? கண்டிப்பா. எஸ்கியூஸ் மீ. அட, அவர் இங்கே இல்லையே. சரி பூஜா, நாம இங்கே வெயிட் பண்ணலாம். விஷ்ணு, நான் ரொம்ப குண்டாகிட்டேன் தானே? இல்லை பூஜா, உனக்கு தான் அப்படி தோணுது, நீ அப்படியே தான் இருக்க. ஏன் இன்னும் டாக்டர் வரல? இங்க என்ன பண்றீங்க? என்ன? டாக்டர் விக்ரம் ரூம் பக்கத்துல இருக்கு. என்ன? சரி, சாரி டாக்டர், வரேன். எஸ்கியூஸ் மீ டாக்டர், சாரி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. குட் மார்னிங் பூஜா. குட் மார்னிங் டாக்டர்.
இன்னைக்கு ஃபுல்லாக உனக்கு டெஸ்ட் எடுக்கணும் சரியா? சரி. விஷ்ணு இந்தா. என்ன எழுதியிருக்காரு? என்ன இடியட்டா? ஐயோ முறைக்க ஆரம்பிச்சிட்டாரு, ஓடிடுவோம். ஓகே டாக்டர் விக்ரம், நான் வரேன். சரி பூஜா, நீ அவங்க கூட போ, எல்லா டெஸ்ட்டுக்கும் கோஆப்ரேட் பண்ணு. நல்ல வேலை பூஜா இருந்ததுனால தான் சிரிச்சுக்கிட்டே திட்டாரு, இல்லை ஐயோ செத்துருப்பேன். ஓகே டாக்டர், நான் வரேன். ம் சரி. ஹே விஷ்ணு. டாக்டர் அஜய் சொல்லுங்க. திரும்பவும் திட்டு வாங்கிட்டியா? ஆமாம், இன்னைக்கு மார்னிங்கே 100 பாயிண்ட்டும் போயிடுச்சு. எனக்கு என்னவோ நீ கரெக்டான வழியில தான் போகிறேன்னு தோணுது. என்ன? ஆமாம், லாஸ்ட் நைட் அவனோட பிஹேவியர்லே நிறைய சேஞ்சஸ்லாம் தெரிஞ்சுது. எப்படி சொல்கிறீங்க? அவன் உன் மேலே கேரிங்காக இருக்கான், அவனை நல்லா பார்த்துக்கிட்டான் நேற்று. அப்படியா சொல்கிறீங்க? ஆமாம் நிஜமாதான். நிஜமாவா? ஏ ஜாலி 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 ஜாலி. ஏ விஷ்ணு பார்த்து விழுந்துடாத, நான் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நிஜமாவா? சரி, ஆக்சுவலாக நான் ஒரு சீக்ரெட் சொல்கிறேன், யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. என்ன சொல்லு? வாங்க என் கூட. நேற்று அவர் நீ டீம் விக்ரம் தான் சொல்லிட்டு என்னை ஹக் பண்ணிட்டாரு. அது ஜென்டலாக ஹக் பண்ணாரு. என்ன? அட நிஜமாதான், கனவுலாம் இல்லை, என்னை ஹக் பண்ணாரு. என்ன? அவர் ஒன்று ஹக் பண்ணாரா? கார்த்தி டேய், நீ எப்படா வந்த? அவர் ஒன்று ஹக் பண்ணாரா? ஜென்ட்லியாவா? அச்சோ, டெவில் பிரின்ஸ் ஹக் பண்ணிட்டாராம். இங்கே பாரு, இங்கே பாரு, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு கேரிங்காக தான் ஹக் பண்ணாரு. கேரிங்காக ஹக் பண்ணாரா? அமைதியாரு அமைதியாரு, யார்கிட்டயும் சொல்லிடாத ப்ளீஸ். ஆமாண்டா, யார்கிட்டையும் சொல்லிடாத ப்ளீஸ். டாக்டர் விக்ரம்க்கு அதுக்கு போச்சுன்னா திரும்ப என்னை இடியட்டுன்னு தான் சொல்லுவார். ப்ளீஸ், ரொம்ப திட்டுவார். புரியுது, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், நீ என்னை நம்பலாம் பிரின்ஸ். ஹே, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஒரு விஷயம் நடந்துருச்சு. டெவில் பிரின்ஸை ஜென்ட்லியாக ஹக் பண்ணாராம். கார்த்தி, இப்போதானே சொன்னேன் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்னு. இல்லை இல்லை இல்லையே, நானும் எதுவும் சொல்லலையே. இல்லை இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, எங்களுக்கு ஒன்றும் இல்லை. அவர் தான் என்னை எப்படியோ ரிஜெக்ட் பண்ணிட்டாருல்ல, நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. இப்போ தான் கேமே ஸ்டார்ட் ஆகிருக்கு. என்ன? இங்க பாரு, இன்டர்னுக்காக வெல்கம் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. என்ன நிஜமாவா? அப்ப ஜாலி தான். விஷ்ணு, நீ கண்டிப்பா சீக்கிரமா பெட்டரான நர்ஸ் ஆகுவ. கண்டிப்பா அவருக்கு ஒன்று பிடிக்கும். நிஜமாவா? அவருக்கு என்ன பிடிக்குமா? ஆமா, நீ எதுக்கும் கவலைப்படாத.